பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத கட்சியான காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கிறது என திமுக எம்எல்ஏ தளபதி பேசியது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எச்சரிக்க திமுக கூட்டணியில் மீண்டும் புகைச்சல் ஆரம்பித்துள்ளது. நானே பேர சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது. நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின். இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கூடவே பயணித்து வரும் தோழமை கட்சியான காங்கிரஸை எதிர்க்கட்சி போல திமுக எம்எல்ஏ தளபதி விமர்சித்த காட்சிகள்தான் இவை. காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. நானே பேர சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வரவை எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. மதுரையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதி காங்கிரஸ் எம்பிக்களான மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணியை குறிப்பிட்டு பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத கட்சிதான் காங்கிரஸ் என்றும் இவர்களெல்லாம் ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள் எனவும் கூறினார். அதோடு திமுக இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே இல்லை என்ற தளபதி அடுத்த முறை தேர்தல் வரும்போது ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது என அதிகார துணியில் பேசியிருந்தார். ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ். நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கிருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. திமுக எம்எல்ஏ தளபதியின் பேச்சு காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பதிலளித்திருக்கும் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலமும் முடிந்துவிட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியில் யார் வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் என்பதை ராகுல் காந்தி முடிவு செய்வார் என்றும் காங்கிரஸ் கட்சியை பொதுவெளியில் தொடர்ந்து அவமதிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் சீறியிருக்கிறார். களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தும் கூட்டணி தர்மம் கருதித்தான் அனுசரித்து செல்கிறோம் என்றும் கண்ணியத்தை கடைபிடிப்பதுதான் அனைவருக்கும் நல்லது எனவும் எச்சரித்திருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலும் யாகாவாராயினும் நாகாக்க என்ற வள்ளுவன் வாக்கிற்கு ஏற்ப கூட்டணியின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டியது எல்லோருடைய கடமை என்பதை எம்எல்ஏ கோ தளபதி புரிந்து கொள்வார் என நினைக்கிறேன் என்றும் அந்த விமர்சனத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்துவதாகவும் கூறினார். கடந்த சில நாட்களாகவே திமுக காங்கிரஸ் இடையே சுமூகமான உறவு இல்லை என்பது பொதுவெளியிலேயே தெரிகிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் கட்சியினர் பேசத் தொடங்கியது திமுகவினருக்கு ஒவ்வாமையாக இருக்க இரு கட்சிகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் போக்கு நிலவி வருகிறது. தங்கள் கட்சிக்கு என குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருப்பதை சுட்டிக்காட்டித்தான் காங்கிரசினர் ஆட்சியில் பங்கு என்பதை முன்வைத்து வருகிறார்கள் என்ற நிலையிலும் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை முன்வைத்தே திமுகவினர் கேலி கிண்டல் செய்வது தொடர் கதையாகி வருகிறது. 2004ஆம் ஆண்டில் இருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பயணித்து வருகிறது. இடையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தன. வரும் 2026 தேர்தலிலும் திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் பயணிக்கிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியானாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தில் முரண்பாடு நீடித்து வருகிறது. ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் கட்சியினரை திமுகவின் சமூக வலைதளவாசிகள் டீல் செய்யும் விதமும் இரு கட்சிகளிடையே மோதல் தீயை தூண்டிவிட்டு எரிய வைக்கிறது.
சமீபத்தில் டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் பொதுவெளியிலோ சமூக வலைதளத்திலோ பேச வேண்டாம் என தமிழ்நாடு காங்கிரசாருக்கு அறிவுறுத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட திமுக காங்கிரஸ் இடையேயான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. இதே நிலைமை நீடித்தால் எப்படி இரு கட்சிகளும் தேர்தல் களத்தில் இணைந்து பணியாற்றும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் மனக்கசப்பை வைத்துக் கொண்டு எப்படி தேர்தல் களத்தில் இணைந்து நிற்க முடியும் என கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் மனக்கசப்பை சரி செய்ய இரு கட்சிகளின் மேலிடமும் சரி செய்யுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்புராமன்.